எழுப்புதலை இந்த தேசத்தில் உண்டாக்க வேண்டும். அந்த எழுப்புதலை அவர் செய்யும்படியாக அதற்கு சில மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். அதற்கான தேவன் சில மனிதர்களை, நபர்களை எழுப்புதலுக்காக ஆயத்தப்படுத்துகிறதான இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் ஆண்டவர் நம்மை ஜெபிக்க வைத்திருக்கிறார்? ஏன் இந்த மாதிரி கூட்டங்களை நமக்கு ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, எப்படியாகிலும் என்னுடைய ஜனங்கள் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு தயாராகி கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய திட்டத்தை முன்வைத்துதான் ஆண்டவர் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நான் வெறுமனே இருக்கிறேன், வீட்டில் இருக்கிறேனே, என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஒரு சாதாரண மனிதர்களை கொண்டுதான் அசாதாரணமான காரியங்களை தேவன் செய்திருக்கிறார் என்று வேத புஸ்தகத்தினுடைய பல பாகங்கள் நமக்கு முன்குறித்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, சாதாரண நபர்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அப்படின்னு சொன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிற உங்களுக்கானாலும், வெளியில் இருக்கிற ஆண்களுக்கானாலும், யாரை கொண்டு வேண்டுமானாலும் அவர் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குவதற்கு அவருக்கு அது அற்பமான காரியமாக இருக்கிறது. ஆனால் அந்த எழுப்புதலுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட சில மனிதர்கள் தேவை. அதற்கென்று தேவன் சிலரை பிரித்தெடுக்கிறார். அந்த ஒரு சீர்திருத்தல் தான் இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எஸ்ராவின் புஸ்தகத்திலே 2 பெரும் தலைவர்கள் அவர்களுடைய தலைமையிலே எருசலேமிலே நடந்த ஒரு சீர்திருத்தத்தை குறித்தும், அங்கு நடந்த ஒரு எழுப்புதலை குறித்தும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். செருபாபேல் என்ற ஒரு தலைவனுடைய கீழே இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த இடித்து போன பாழாய் கிடந்த அந்த தேவாலயத்தை கட்டும்படியான அந்த வெளிப்படையான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை செருபாபேல் என்ற ஒரு தலைவனுடைய மூலமாக ஆண்டவர் செய்தார். அவன் அந்த வேலையை செய்து முடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே எஸ்ராவின் புஸ்தகம் இன்னொரு பகுதி எஸ்ரா என்ற ஒரு தலைவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 70 முதல் 80 வருஷ இடைவெளியில தான் இந்த எஸ்ரா திரும்ப எருசலேமுக்கு வருகிறார். அப்ப எஸ்ராவை தேவன் ஜனங்களை சீர்படுத்தும்படியாய், ஜனங்களை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் அவர்களை ஒழுங்குபடுத்தும்படியாய் எஸ்ராவை தேவன் பயன்படுத்துகிறார். அப்ப நேற்றைக்கு நாம் சிந்தித்தோம், எஸ்ராவின் மேல தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேலே இருந்தது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்ததினாலே அவனுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாக இருந்தது. அனுகூலமாக இருந்தது மாத்திரம் கிடையாது, இது அனுகூலமா இருக்கிறதற்கும் தேவனுடைய கரம் அவன் மேல இருக்கிறதற்கும் வேத புஸ்தகம் சொல்லுகிறது, அவன் வேதத்திலே தேறினவனாய், வேதத்தை ஆராய்கிறவனாய் இருந்தான். எதை ஆராய்ச்சி செய்கிறானோ அந்த வேத வாக்கியத்துக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருந்தான். எதற்கு கீழ்ப்படிந்தானோ அதை உபதேசிக்கிறவனாய் இருந்தான். இதை செய்வதற்கு தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்று சொல்லி எஸ்ராவை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு அதே எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுகளுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். அடுத்த வசனத்துக்கு கூட வாசிங்க. 28 அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு கடைசி பகுதி இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். அப்போ எஸ்ராவை பாருங்க, 2வது தலைவனாக எஸ்ரா எருசலேமுக்கு வருகிறார். இப்ப பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு கிட்டத்தட்ட 4 மாதம் பிரயாணத்துல அவர்கள் வர வேண்டும். அப்போ 4 மாத பிரயாணத்துல வந்து எருசலேம் தேவாலயத்துக்குள் இருக்கிற ஜனங்களை சீர்படுத்தி ஆராதனை, பலிகள் என்று சொல்லி இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி ஒரு பெரிய எழுப்புதலை அங்கு உண்டாக்க வேண்டும். இதுதான் எஸ்ராவினுடைய பொறுப்பு. அப்ப எஸ்ரா அதற்கு தகுதி உள்ளவனாய், ஒரு வேதத்திலே தேறின ஒரு வேதபாரகனாய், உபதேசிக்கிறவனாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருந்தான். இப்போ நாம் முதலே வாசிச்சிருந்தோம், தேவனுடைய கரம் அவன் மேல இருந்ததுனால அவனுக்கு சகலமும் அனுகூலமாக இருந்தது. அனுகூலமாக இருந்ததுனால இங்க நம்ம வாசிக்கிறோம், ராஜா எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்திலே தேவன் பேசினார். நீங்க அந்த 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா,
அந்த ராஜா 11வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பார்க்கும்போது எஸ்ராவுக்கு பர்மிஷன் கொடுக்கிறாரு. நீ போய் அங்க போய் தேவாலயத்தில் இருக்கிற அந்த ஜனங்களை சீர்படுத்து. ஒன்று பர்மிஷன். இரண்டாவது, எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொள்ளையடித்து கொண்டு வந்த பொன் வெள்ளி என்று மீதமுள்ள பாகங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புகிறார். 3, உனக்கு என்ன தேவையான வேண்டுமானாலும் அரண்மனையிலிருந்து நீ பெற்றுக்கொள்ளலாம். அப்போ சகல வசதிகளையும் கொடுத்து சகல பர்மிஷனையும் கொடுத்து அவனுக்கு ராஜா அவன் மேல நல்ல ஒரு கரிசனையோடு கூட அந்த ஊழியக்காரனை அனுப்பி வைக்கிறார். கிட்டத்தட்ட 5 முதல் 10,000 ஜனங்கள் வரை அவனுடைய தலைமையில எருசலேமுக்கு வருகிறார்கள். இப்போ அந்த எருசலேமினுடைய பிரயாணம் தொடங்குகிறது. பாபிலோன் தேசத்திலிருந்து பிரயாணப்பட்டு தொடங்குகிறாங்க. தொடங்கி நீங்க வாசிங்க, அதனுடைய 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். இவர்களை நான் அகாவாவுக்கு ஓடுகிற நதியண்டையிலே கூட்டிக் கொண்டு போனேன். அங்கே 3 நாள் தங்கியிருந்தோம். நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும் போது லேவியின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை. இப்ப பாருங்க, இவர்களை நான் அகாவாவுக்கு ஓடுகிற நதியண்டையிலே கூட்டிக் கொண்டு போனேன். அங்கே 3 நாள் தங்கி இருந்தோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கு ஒரு தலைவன் ஒரு எழுப்புதலுக்காக தேவன் அவனை அனுப்புகிறார். ஒரு பெரிய எழுப்புதல் அங்கே துவங்க போகிறது. அந்த எழுப்புதலுக்கு இவனை சுற்றிலும் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் இவனுக்கு சாதகமாக இருக்கிறது. ராஜா இவனுக்கு ஃபேவரா இருக்கிறாரு, ஃபண்ட் கொடுக்கிறாரு, பர்மிஷன் கொடுக்கிறாரு, எல்லாம் கொடுத்து இவனை வழி அனுப்புகிறார். இப்ப இவனோடு கூட சேர்ந்து சில ஜனங்களை கூட்டிக் கொண்டு இவன் என்ன பண்றான், எருசலேமுக்கு பிரயாணமாய் தொடங்குகிறான். இப்ப பாபிலோனில் இருந்து பிரயாணப்பட்டு தொடங்கி போகும்போது அகாவா என்ற ஒரு இடத்துக்கு போகிற ஒரு நதி, அந்த அகாவா நதியினுடைய அருகில வந்தவுடனே அங்கே 3 நாள் தங்குகிறான். எனக்கு அருமையானவர்களே, இங்க தேவன் எங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை தங்க வைத்திருக்கிறாரோ அங்கெல்லாம் அவர்களை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. யோர்தானை கடப்பதற்கு முன்பாக அங்கே 3 நாள் தங்கியிருந்தார்கள். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் மாராவிலே தங்கியிருந்தார்கள், ஏலியமிலே தங்கியிருந்தார்கள். அநேக இடங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் இளைப்பாறினார்கள், தங்கியிருந்தார்கள். அவர்கள் தங்கி இருக்கிற இடத்துல எல்லாம் தேவன் அவர்களை ப்ரிப்பேர் பண்ணுகிற ஒரு இடமாக இருந்தது. அப்ப இங்க பாருங்க, ஒரு தேவனுடைய ஒரு தலைவன் இப்போ பாபிலோன் தேசத்துல அவனுக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு, பணம் கிடைச்சிருச்சு, ஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. பின்ன ஏன் அவன் தங்கி இருக்க வேண்டும்? பின்ன ஏன் அவனுடைய பிரயாணத்தை தள்ளி போட வேண்டும்? ஒரு 3 நாள் அந்த அகாவா நதி அண்டையிலே அவன் தங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த அகாவா நதி, அந்த நதி ஓரத்தில் இவர்கள் தங்கி இருக்கிற அந்த நாட்கள் ஒரு பெரிய எழுப்புதலுக்கான ஆயத்தமான நாட்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எந்த மாதிரியான ஆயத்தங்கள் எல்லாம் அந்த அகாவா நதியிடத்துல தேவன் அவர்களுக்கு செய்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். அந்த ஆயத்தத்தை உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். எஸ்ரா பாருங்க, முதலாவது அங்க பாபிலோன் ராஜாவினுடைய பர்மிஷன் கிடைத்தும், பாபிலோன் ராஜாவினுடைய கரம் இவனுக்கு அனுகூலமாய் இருந்தும், அவனுக்கு தேவையான எல்லாம் கொடுத்தாலும் தன் தேவனுடைய பார்வையில நான் ப்ரிப்பேர் ஆக வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய பிரயாணத்துல 3 நாள் அங்கு காத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த 3 நாள் அங்க இருக்கிற விஷயத்துல என்னவெல்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 3 நாள் அங்க இருக்கும்போது இந்த ஜனங்களை பார்க்கிறான். ஜனங்களை பார்க்கும்போது அங்கே வாசிக்கலாம், அதனுடைய 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்களேன். எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க, சாரி இல்ல 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. இவர்களை நான் அகாவாவுக்கு ஓடுகிற நதியண்டையிலே கூட்டிக் கொண்டு போனேன். அங்கே 3 நாள் தங்கி இருந்தோம். நான் ஜனங்களையும் ஆசாரியரையும் பார்வையிடும் போது லேவியின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை. இப்ப பாருங்க, அகாவா நதியண்டையிலே 3 நாள் அவர்கள் தங்கி இருக்கிறதுனுடைய முதல் காரணம் இந்த வசனத்துல சொல்லுகிறது, அவர்கள் உலக பிரகாரமான ராஜாவினுடைய பர்மிஷன் அவர்களுக்கு கிடைத்தது. உலக பிரகாரமாக எல்லாம் அனுகூலமாக இருந்தது. ஆனால் பரலோகத்திலிருந்து ஒரு பர்மிஷன் வரும்படியாக, பரலோகத்திலிருந்து அவருடைய நேரம் வரும்படியாக, தேவனுடைய அனுகூலமான வார்த்தை வெளிப்படும்படியாக தேவனுக்காக அவர்கள் காத்திருந்ததை இந்த வேத பகுதி நமக்கு உணர்த்துகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு எழுப்புதல் என்றால் அந்த எழுப்புதல் எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக இருக்கலாம், எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு அனுகூலமாக இருக்கலாம்.
எல்லா இடத்துலயும் நமக்கு பர்மிஷன் கிடைக்கலாம். ஆனால் தேவன் உங்களை போக சொன்னாரா, தேவனுடைய வேலை வந்ததா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எஸ்ராவினுடைய வாழ்க்கையில அவன் ஆயத்தமாகிற முதல் விஷயத்தை பார்த்தீங்கன்னா, எல்லாம் அவனுக்கு சாதகமாக இருந்தாலும் தேவனுடைய வேலைக்காக அங்கே 3 நாள் அவன் காத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வேத புஸ்தகத்துல யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, உங்களுடைய வேலை எப்போதும் ஆயத்தமாய் இருக்கிறது. அப்ப என்ன விஷயம்னா, ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் செய்யும் போது ஆவிக்குரிய காரியத்துல தேவனுக்கு ஒரு டைம் இருக்கிறது, தேவனுக்கு ஒரு வேலை இருக்கிறது. நமக்கு எப்போது அவசரம், நமக்கு எப்போது அனுகூலமா இருக்கிறது. எஸ்ரா பாருங்க, அவனுக்கு எல்லா சூழ்நிலைகளும் அனுகூலமா இருந்தாலும் 3 நாள் அவன் காத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சவுலுடைய வாழ்க்கையில நமக்கு தெரியும், சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் வருகிற வரைக்கும் 7 நாள் நீ அங்க காத்திரு. அப்போ 7 நாள் அவன் காத்திருக்கும் போது ஜனங்கள் இவனுக்கு விரோதமாய் எதிரிகள் யுத்தம் பண்ண வந்த உடனே இவன் அவசரப்பட்டு இன்னும் சாமுவேல் தீர்க்கதரிசி வரவில்லையே என்று சொல்லி பலியிட ஆரம்பித்து விட்டான். நல்லா கவனிச்சுக்கோங்க, அவன் செய்த அந்த ஒரு விஷயம் அவனை ராஜாவா இராதபடிக்கு தள்ளி போடுவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டது. எனக்கு அருமையானவர்களே, எல்லாம் நமக்கு அனுகூலமா இருக்கலாம், எல்லாம் நமக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வேலைக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதை வேதத்திலே நமக்கு ஆவியானவர் தெளிவுபடுத்துகிறார். ஒரு எழுப்புதலுக்கு ஆயத்தமாயிருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு தேவனுடைய வேலையை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் தேவை, அல்லது தேவனுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தேவை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நமக்கு தெரியும், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். பாருங்க, உலக பிரகாரமாக எல்லாம் எனக்கு ஃபேவரா இருக்குது, உலக பிரகாரமாக எல்லாம் கிடைச்சது. ஆனா எஸ்ரா சொல்றாரு, இல்லை, இந்த எல்லா ஃபேவர் எனக்கு தேவை கிடையாது, பரலோகத்திலிருந்து ஒரு ஃபேவர் வருகிற வரைக்கும் என்னுடைய பிரயாணம் அங்க 3 நாள் தாமதிக்கும் என்று சொல்லி அங்க அகாவா நதி அண்டையில 3 நாள் அவன் காத்திருக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலுக்காக உங்களை என்னையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த எழுப்புதலினுடைய வேலையை செய்யும்படியாக உங்களுடைய என்னுடைய மூளை அறிவில் அது நடக்கக்கூடாது, அல்லது உங்களுக்கும் எனக்கும் சாதகமா இருக்கிற சூழ்நிலைகளை வைத்து அது நடக்கக்கூடாது. உங்களையும் என்னையும் அழைத்த தேவனுடைய ஒரு பர்மிஷனுக்காக காத்திருந்து அவருடைய நேரத்தில் அதை தொடங்கினால் அதை சக்சஸ்ஃபுல்லாக செய்து முடிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஒரு தேவ ஊழியன், ஒரு எழுப்புதல் வீரன் காத்திருக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக கடந்து வர வேண்டும். காத்திருத்தல் என்பது வேலை செய்யாதபடிக்கு டிலே பண்ணுகிறதல்ல. காத்திருத்தல் என்பது தேவனுடைய அந்த பிரசன்னத்திற்காக, தேவனுடைய பலப்படுத்துதலுக்காக, தேவனுடைய வேலைக்காக நம்மை ஆயத்தமாக்குவது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே கர்த்தருடைய வேலை ரொம்ப அவசரம் தான், ஆனால் அந்த வேலையை செய்யறதுக்கு அவருடைய நேரத்துல தான் செய்ய வேண்டுமே ஒழிய நம்முடைய விருப்பப்படி செய்யக்கூடாது. இப்ப பாருங்க, முதலாவது எஸ்ரா அங்க 3 நாள் டிலே பண்ணுகிறார். இந்த 3 நாள் டிலே பண்ணும்போது அந்த வசனத்தினுடைய கீழே 2வது என்ன சொல்லியிருக்குதுன்னா, இந்த 3 நாள் அவன் டிலே பண்ணினதுனாலதான் ஆவியானவர் அவனுக்குள்ள ஒரு ஏவுதலை கொடுக்கிறாரு. அவன் ஜனங்களை பார்வையிடுகிறான். பார்வையிடும்போது என்ன நடக்குதுன்னா, லேவியின் புத்திரரில் ஒருவரையும் அங்கே காணவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தேவன் சில டிலேஸ் நமக்கு அனுமதிக்கிறார் என்றால், தேவன் சில தாமதத்தை அனுமதிக்கிறார் என்றால் அதற்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க, எஸ்ரா எதுக்கு போறாரு? பில்டிங் கட்டுறதுக்கு போகல. எஸ்ரா அங்கிருக்கிற ஆசாரியர்களை, ஜனங்களை, ஆராதனை முறைமைகளை, ஆவிக்குரிய விஷயங்களை சீர்படுத்தும்படியாக போகிறார். அப்ப அதெல்லாம் செய்யணும்னா லேவியர்கள் தேவை. லேவியர்கள் பாருங்க, ஒருத்தர் கூட இங்க இல்ல. அப்ப பாருங்க, அவன் தாமதித்தது அவனுக்கு ஒரு நன்மைக்காக அங்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க, முதலாவது நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், அல்லது கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும் எழுப்புதல் வீரர்கள். 2வதாக அந்த எழுப்புதலுக்கு லேவியர்கள் தேவை. லேவியர்கள் என்றால் தேவனை ஆராதிக்கிறவர்கள். அப்போ ஒரு எழுப்புதலுக்கு ஆராதனை மிக மிக முக்கியம். வேத புஸ்தகத்துல நமக்கு நல்லா தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டைக்கு முன்பாக வந்தார்கள். அதற்கு முன்பாக யோர்தானுடைய வாசிக்கலாம், யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்
சாரி 3ஆம் அதிகாரம் 15, 16 வாசிங்களா. யோசுவா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தையும். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாமூர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. யோர்தான் நதிக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த உடனே ஆசாரியர்களுடைய கால்கள் தண்ணீரிலே பட்ட உடனே அது இரண்டாக பிளந்துருச்சு. அப்ப பாருங்க, ஒரு பெரிய சேனை நடந்து போகிறது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூட்டம். அதுல முன்பாக போகிறவர்கள் ஆசாரியர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆராதனை தான் முன்னாடி போக வேண்டும். தேவனை துதிக்கிற துதி நமக்கு முன்பாய் கடந்து போக வேண்டும். தேவனை ஆராதிக்கிறவர்கள் மூலமாக தான் எழுப்புதல் நடக்கும். தேவனை துதிக்கிறவர்கள் மூலமாக தான் எழுப்புதல் நடக்கும். எனக்கு அருமையானவர்கள், அதனாலதான் இங்க பாருங்க, அந்த அகாவா நதியண்டையில லேவியர்கள் இல்லையே. லேவியர்கள் எங்கே அனுப்புறோம், போய் லேவியர்களை கூட்டி கொண்டு வா. அங்க போய் சில லேவியர்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இருந்தால்தான் இந்த பிரயாணம் சக்சஸ்ஃபுல்லாக முடியும். அவர்கள் இருந்தால்தான் எழுப்புதல் நடக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆராதிக்கிற பிள்ளைகள் இல்லாமல் எழுப்புதல் நடக்காது. தேவனை துதிக்கிறவர்கள் இல்லாமல் எழுப்புதல் நடக்காது. இங்க பாருங்க, லேவியர்களை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான் நதிக்கு போகும்போது லேவியர்களுடைய ஆசாரியர்களுடைய கால் பட்ட உடனேயே அங்க ஒரு பெரிய விடுதலை நடந்துச்சு. உள்ள போனாங்க, எரிகோ கோட்டை வந்துச்சு. எரிகோ கோட்டை சுற்றிலும் ஜனங்களை துதிக்க வைத்தார்கள். அந்த துதிக்கிற அந்த முறைமை நீங்க பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு முன்பாக லேவியர்கள் பாடிக்கொண்டு கர்த்தரை துதித்துக் கொண்டு நடந்து போனார்கள். அப்ப லேவியர்கள் முன்பாக நடந்து போய் அவரை ஆராதிக்கும் போது, அவரை துதிக்கும் போது அலங்கம் இடிந்து விழுந்தது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எழுப்புதலுக்கு இரண்டாவது தேவை தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதன் தேவை. தேவனை துதிக்கிற ஒரு மனிதன் தேவை. தேவனுடைய வேலைக்கு நான் காத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் தேவனை துதிக்க வேண்டும். அவரை துதித்தால், அவரை ஆராதித்தால், அவரை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இருந்தால் யோர்தான்கள் இரண்டாக பிளக்கும். அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம் இருந்தால் எரிகோ கோட்டைகள் உடையும். பவுலும் சீலாவும் பாருங்க, அவர்களும் ஒரு எழுப்புதலுடைய வீரர்கள் தான். அவர்களை சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டுட்டாங்க. இவங்க சிறையில தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் துதிக்க ஆரம்பித்தவுடனே சிறைச்சாலை கதவுகள் திறக்க ஆரம்பித்தது. எனக்கு அருமையானவர்களே, அங்கு ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. எங்கெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறீர்களோ அங்கெல்லாம் அவர் இறங்கி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ எழுப்புதலுக்கு தேவனை துதிக்கிற, தேவனை ஆராதிக்கிற, தேவனை குறித்து ஆர்ப்பரிக்கிற ஒரு கூட்டம் தேவை. எழுப்புதலுடைய வீரனுக்குள்ள தேவன் அதை எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்க எழுப்புதலுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வேலைக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நீங்கள் ஆராதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நீங்கள் ஆர்ப்பரிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அவர்களை கொண்டுதான் எழுப்புதல் நடக்குமே ஒழிய மௌனமாய் இருப்பவர்களை கொண்டு எழுப்புதல் நடக்காது. அதனால எஸ்ரா சொல்றார், லேவியரை நீ அழைத்து கொண்டு வா. அதற்கென்று சில தனிப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட நபர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு உங்களை என்னையும் லேவியராக, ஆசாரியர்களாக, ராஜாக்களாக தேவன் வைத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னால் முன்பாக அந்த ஜனங்களுக்கு முன்பாக லேவியர்கள் போனது போல, ஆசாரியர்கள் போனது போல ஒரு பெரிய எழுப்புதலுக்கு ஆசாரியர்களும் ராஜாக்களுமா இருக்கிற நாம் தான் முன்னாடி கடந்து போக வேண்டும். அது வெறுமனே அல்ல, அவரை துதித்து ஆராதித்து ஆர்ப்பரித்து நாம் கடந்து போக வேண்டும். அது எழுப்புதலுடைய ஒரு பெரிய அடையாளமாக, முன்னோட்டமாக இருக்கிறது. பாருங்க, முதலாவது தேவனுடைய வேலைக்காக காத்திருக்கணும். அடுத்தது ஆர்ப்பரிக்க வேண்டும் அல்லது ஆராதிக்க வேண்டும். மூன்றாவதாக பாருங்க, அதனுடைய 21வது வசனத்தை வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கு போதும். இப்ப பாருங்க, அந்த அகாவா நதி அண்டையில இப்ப லேவியர்கள் வந்து விட்டார்கள். இப்ப லேவியர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு இப்போ அவர்கள் அடுத்தது என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுடைய தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, எழுப்புதல் உங்களை கொண்டு நடக்கணும்னா நீங்க கர்த்தருடைய வேலைக்கு காத்திருக்கிறவர்களா இருக்கணும். அடுத்தது நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக, துதிக்கிறவர்களாக, ஆர்ப்பரிக்கிறவர்களாக இருக்கணும். அடுத்தது கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவனுக்கு தான் அவர் கிருபை அளிக்கிறார். அவருடைய கிருபை இல்லாம நீங்க எழுப்புதல்ல பயன்படவே முடியாது. தேவனுடைய கரம் இல்லாதபடிக்கு, தேவனுடைய கிருபை இல்லாதபடிக்கு ஒரு ஊழியத்தையும் உங்களால செய்ய முடியாது. அந்த கிருபை உங்களுக்கு வேண்டும் என்றால்
உங்களுடைய காணிக்கையோ உங்களுடைய வேற எந்த ஒரு அபியாசத்தினாலையும் அது கிடைக்காது. நீங்க தாழ்ந்து இருந்தால், தேவ சன்னிதானத்துல உங்களை தாழ்த்தினால் மட்டும்தான் அந்த கிருபை உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அதைத்தான் வசனத்துல வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களேன். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். வாசிக்கலாம் 14. அதில் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் இகழ்வோரை அவர் இகழுகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் என்ன பண்றாரமா? கிருபை அளிக்கிறார். என்ன கிருபையான? நீங்க தாழ்த்தினால் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு தேவன் உங்களை பயன்படுத்தக்கூடிய கிருபைகளை உங்க மேல கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவும் ஒரு எழுப்புதல் வீரர் தான். அவரை குறித்து வாசிக்கும் போது பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிங்களேன். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை குறித்து நாம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்த்துகிறவர்களை மட்டும்தான் தேவன் உபயோகப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து தாழ்த்தினார், பிதாவானவர் அவரை உயர்த்தினார். நீங்க தாழ்த்தினீங்கன்னா ஒரு பெரிய எழுப்புதலுக்காக தேவன் உங்களை உயர்த்தி உபயோகிப்பார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு எழுப்புதலுக்காக நம்ம ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். தாழ்மை இருக்கிறதா நமக்குள்ள? நம்முடைய சிந்தனையில தாழ்மை இருக்கிறதா? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு நம்ம தாழ்த்தும் போதுதான் தேவன் நம்மை பயன்படுத்துவார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக 22வது வசனத்தை கூட வாசிங்களேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். அடுத்தது பாருங்க, இந்த எஸ்ராவினுடைய அடுத்த ஒரு குணாதிசயம் அல்லது இந்த ஜனங்களுக்கு பொதுவாக ஒரு குணாதிசயம் என்னன்னா, எல்லாம் ஃபேவரா தான் இருந்துச்சு. ராஜா எல்லாத்தையும் ஃபேவரா கொடுத்திருந்தாரு. எல்லா பணம் பொருள் எல்லாமே கிடைச்சிருந்துச்சு. ஆனால் வழி பிரயாணம் கிட்டத்தட்ட ஒரு 4 மாத பிரயாணம் இருக்கிறது. இதெல்லாம் கொண்டு போகும்போது நிறைய உபத்திரவங்கள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய ஆபத்துகள் அவர்களை சுத்தி இருக்குது. கடினமான ஒரு பிரயாணம் தான். அங்க வசனம் சொல்லுகிறது, வழி பிரயாணத்திற்கு வாசிங்க, ராஜாவினிடத்தில் எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். ஒரு எழுப்புதல் வீரன் நமக்கு யாரெல்லாம் உதவி செய்யறாங்க ஃபேவரா இருந்தால் கூட அவர்களிடத்தில் கேட்பதற்கு வெட்கப்படுகிறவன் தான் ஒரு எழுப்புதல் வீரன். மனிதனிடத்திலே உதவிகளை வாய் திறந்து நீங்க கேட்கிறதுன்னு சொன்னா அவர்களை கொண்டு தேவன் ஒரு எழுப்புதலை செய்ய முடியாது. எழுப்புதலுக்கு தேவையான என்ன வேண்டும்? பணம் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, என்ன விஷயம் வேண்டும், அதை தேவன் தான் அனுகூலமாய் கொடுப்பார். இங்க பாருங்க, எஸ்ரா அதற்கு தன்னை பக்குவப்படுத்தி வச்சிருந்தான். நான் எதையும் கேட்க மாட்டேன், ராஜா எனக்கு எல்லாம் அனுகூலம். அவன் கேட்ட தராம இருந்திருப்பாரா? அவரே பர்மிஷன் கொடுத்திருக்காரு. ஆனா இவன் சொல்றான், நான் என் வாயை திறந்து எதையும் கேட்க மாட்டேன். அவன் பக்குவப்பட்டிருந்தான், எனக்கு உதவி செய்யறது சர்வ வல்லமை உள்ள தேவன் மாத்திரமே எனக்கு செய்ய வேண்டும், மனுஷனுடைய உதவி எனக்கு விருதா. எனக்கு அருமையானவர்களே, வாசிக்கலாம். சங்கீதம் 60வது வசனம், 60வது சங்கீதம் 11வது வசனம். சங்கீதம் 60:11. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. 46வது சங்கீதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். யோசிச்சு பாருங்க, ஒரு 4 மாத வழிப்பிரயாணம், மிக கடினமான பிரயாணத்துல ராஜாவினுடைய சேவகர் எனக்கு வேண்டாம், ராஜாவினுடைய உதவி எனக்கு வேண்டாம், என் தேவனுடைய கரம் என் மேல வரணும், அவர் எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும், அவர் எனக்கு அனுகூலமா இருக்கணும், அவர்தான் எனக்கு உதவி என்று சொல்லி அங்கே 3 நாள் அவன் காத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எழுப்புதல் வீரனுடைய அடுத்த ஒரு குணாதிசயம் முழுவதும் ஆண்டவரை சார்ந்திருப்பது, ஆண்டவரிடத்துல கேட்பதுதான் ஒரு எழுப்புதல் வீரனுடைய அடையாளம். மனிதனுடைய உதவியை சார்ந்திருக்கிற ஒரு மனுஷனை தேவன் எழுப்புதலுக்கு பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் கடினமான சூழ்நிலையில் கடந்து போக வேண்டியது வரும், அபாயகரமான வழியில கடந்து போக வேண்டியது வரும், போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நீங்க மற்றவர்களை எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னு சொன்னா இந்த போராட்டமும் பிரச்சனையும் நிறைந்த ஒரு எழுப்புதலுக்குள்ளாக உங்களால நின்று போக முடியாது.
எனக்கு அருமையானவர்களே, ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நீங்கள் பங்காகணும்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கான எல்லா காரியத்தையும் நான் மனுஷனிடத்தில் அல்ல, என் தேவனுடைய கரத்துல தான் நான் எதிர்பார்ப்பேன் என்று சொல்லி நீங்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுத்தா உங்களை ஒரு எழுப்புதலுக்காக தேவன் ஆயத்தமாக்கி கொண்டிருப்பார். இதுதான் அகாவா அந்த நதி அண்டையில இவர்களை ஆயத்தமா இருக்கிற சில விஷயங்களை குறித்து ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். அடுத்ததாக வாசிங்க மீண்டுமாக 22வது வசனம், அதுக்கு அடுத்த பகுதி. வெட்கப்பட்டிருந்தே தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். பாருங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவருடைய தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்று ராஜா முன்னாடி அறிக்கை பண்ணியிருக்கான். பாருங்க, ராஜா எவ்வளவு சப்போர்ட் பண்றாரு. பட் இவன் தான் ஆராதிக்கிற தேவனுடைய கரம் தனக்கு நன்மையாய் இருக்கிறது என்பதை, அவரிடத்திலிருந்து தனக்கு நன்மை வரும் என்பதை அறிக்கை செய்கிறவனாய் இருந்தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்ததாக 4வதாக இந்த எஸ்ரா எழுப்புதலுடைய ஒரு ஆயத்தமாக விசுவாச அறிக்கை செய்கிறவனாய் இருந்தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தருடைய வேலைக்கு நீங்க காத்திருக்கணும். கர்த்தரை ஆராதிக்கிறவர்களா இருக்கணும். அடுத்தது, ராஜா உங்களுக்கு எவ்வளவு அனுகூலமா இருந்தாலும் அவனுடைய உதவியை நிராகரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவர்களா இருக்கணும். அடுத்து 4வதாக கர்த்தர் தனக்கு உதவி செய்வார் என்பதை, கர்த்தர் தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அறிக்கை செய்கிறவனாக இருக்க வேண்டும். ராஜாவுக்கு முன்னாடி அறிக்கை பண்றான். எனக்கு அருமையானவர்களே, விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறவர்கள் தான் எழுப்புதலுக்கு தேவை. நீங்க யாரை ஆராதிக்கிறீர்களோ அந்த இயேசுவை குறித்தும் அவருடைய வல்லமை குறித்தும் அறிக்கை பண்ணுகிறவர்களைத்தான் ஆண்டவர் எழுப்புதலுக்கு பயன்படுத்த முடியும். பாருங்க, பெர்சியா ராஜா, நான் பெரிய ராஜா, என்னுடைய ஆளுகைக்கு கீழே தான் எருசலேம் இருக்குது, இவர் பெரிய இதா இருக்கிறாரு. ஆனா அவரு முன்னாடி இவன் அடிமையாய் போன, சிறையாய் போன எஸ்ரா சொல்லுகிறான், என்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் எனக்கு நன்மையாக தான் இருக்கும், நீங்க எனக்கு உதவி பண்ண வேண்டாம் என்பதை அறிக்கையாய் அவன் சொல்லுகிறான். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட தைரியம், விசுவாச அறிக்கை பண்ணுகிற யாராவது நம்ம தயாரா இருந்தோம்னா நம்மைத்தான் ஆண்டவர் எழுப்புதலுக்கு பயன்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசத்தினுடைய விசுவாச அறிக்கை குறித்து நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் இல்லாம நீங்க எழுப்புதலுக்கு பிரயோஜனப்பட முடியாது. எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவனை தான் தேவன் பயன்படுத்த முடியும். அது மாத்திரமல்ல, மார்க் 16:16 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துவாங்க, பிசாசுகளை துரத்துவார்கள், சாவுக்கேதுவான எது அவர்களை அணுகாது. இதெல்லாம் விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் நடக்கும். பாருங்க, எஸ்ரா பாருங்க, அகாவா நதி அண்டையில தான் ப்ரிப்பேர் ஆகிறாரு. ப்ரிப்பேர் ஆகாம அவர் போகவே இல்லை. ஆண்டவருடைய பர்மிஷனுக்காக காத்திருக்கிறாரு. அவரை ஆராதிக்கிறவர்களை சேர்க்கிறாரு. ராஜாவினுடைய காரியத்தை அசட்டை பண்ணுகிறாரு. அடுத்தது தேவன் முன்பாக தன்னை தாழ்த்துகிறாங்க. ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாரையும் செய்ய வைக்கிறாரு, தாழ்த்துகிறாங்க. அடுத்தது விசுவாச அறிக்கை பண்ணுகிற ஒரு எஸ்ராவாக இருந்தான். எதை விசுவாசிக்கிறானோ அது ராஜா முன்னாடியானாலும் சரி, ஜனங்கள் முன்னாடியானாலும் சரி, அறிக்கை பண்ணுகிறதுக்கு அவன் தைரியம் கொண்டவனாய் இருந்தான். என் தேவனுடைய கரம் எனக்கு நன்மையா இருக்கும், நீங்க எனக்கு நன்மை செய்ய வேண்டாம் சொல்லாம சொல்லுகிறான். எனக்கு அருமையானவர்களே, எவ்வளவு ஃபேவரா இருந்தாலும் எவ்வளவு நன்மை செய்தாலும் அதன் மேல அவனுக்கு ஈடுபாடு போகல. தனக்கு நன்மையை கொடுக்கிற சர்வ வல்ல தேவன் மேல அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்ததைத்தான் அந்த விசுவாச அறிக்கை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 6வதாக மீண்டுமாக 21வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். அகாவா நதியண்டையில ஒரு உபவாசம் நடக்கிறது. நல்லா பாருங்க, உபவாசிக்காத ஒரு மனுஷனை தேவன் பயன்படுத்த முடியாது. உபவாச ஜெபம் தேவை.
நாம் நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி, வேதம் சொல்லுகிறது உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அல்லாதபடிக்கு இவ்வகை பிசாசு போகாது. நெகேமியாவுடைய காலத்துல ஒரு எழுப்புதல் நடந்துச்சு. நெகேமியா 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் துக்கித்து அழுது உபவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவன் உபவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ்தருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா உபவாசத்தை கூறுவித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சாமுவேலுடைய காலகட்டத்தில் கூட ஜனங்கள் எல்லாரும் தங்களை தாழ்த்தி உபவாசிக்கிறதுக்கு ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலருடைய காலத்துல பாத்தீங்கன்னா அவர்களும் உபவாசித்து ஜெபித்திருக்கிறார்கள். அப்போ ஒரு பெரிய எழுப்புதலுக்கு தேவன் உங்களை பயன்படுத்தணும்னா, தேவ சமூகத்தில் உபவாசித்து காத்திருக்கிற, உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு பிள்ளையைத்தான் தேவன் அவருடைய பெரிய எழுப்புதலுக்கு பயன்படுத்த முடியும். ஜெபிக்காதவர்களை, உபவாசிக்காதவர்களை, உபவாசம் என்பது ஜெபத்தை குறிக்கிறது இல்லையா? அப்போ ஜெபிக்காதவர்களை தேவன் பயன்படுத்த முடியாது. எஸ்ரா பாருங்க, எல்லாம் ஃபேவரா இருந்துச்சு. அவன் பிரயாணம் பண்ணி அப்படியே போயிருந்திருக்கலாம். ராஜாட்ட உதவி கேட்டா கூட கொடுத்திருப்பாரு, அவங்க போயிருந்திருக்கலாம். இவன் அந்த பாபிலோன்ல இருந்து எழும்பி கொஞ்சம் தூரம் போய் அகாவா நதி அடியில ஸ்டே பண்ணிட்டார். இதுக்கு மேல நான் போக மாட்டேன், சில ப்ரிப்பரேஷன் நடக்க வேண்டி இருக்கிறது, தேவனுடைய வேலை எனக்கு வரணும், ஆர்ப்பரிக்கிறவர்கள் வரணும், ஆராதிக்கிறவர்கள் இருக்கணும், தேவன் முன்னாடி எங்களை தாழ்த்துகிறேன், ராஜாவினுடைய ஃபேவர் எனக்கு வேண்டாம், தேவனுடைய கரம் எனக்கு நன்மையாய் வெளிப்பட வேண்டும். அடுத்தது தேவனுடைய அவனுக்கு செய்கிற நன்மைகளை, அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை அறிக்கையாய் அவன் சொல்லுகிறான். அடுத்தது அந்த இடத்துல ஜெபிக்கிறான், எல்லாரையும் சேர்த்து தங்களுக்காக, தன்னுடைய பொருள்களுக்காக, ஆடு மாடல். ஏன்னா ஒரு கடினமான பிரயாணம், அங்க ராஜாவினுடைய உதவி எங்களுக்கு வேண்டாம், தேவனுடைய உதவி வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள் அவர்கள். என்ன கருமையானவர்களே, அப்படித்தான் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு அவர்கள் ஆயத்தமானார்கள். கடைசியாக இந்த எழுப்புதலுக்கு எப்படி ஆயத்தமானாங்க பாருங்க. அதனுடைய 29வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் அதை எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் ஆசாரியர், லேவியருடைய பிரபுக்களுக்கும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவர்களுக்கும் முன்பாக நிறுத்து ஒப்புவிக்கும் மட்டும் விழிப்பாய் இருந்து அதை காத்துக் கொள்ளுங்கள் என்றேன். விழிப்பாய் இருந்து காத்து கொள்ளும்படியாய் அறிவுறுத்துகிறான். இப்போ பாபிலோனில் இருந்த அந்த பொன், வெள்ளி, அந்த பரிசுத்த பொருள்கள் எல்லாமே ஜனங்களுடைய கையில ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. இப்போ அந்த லேவியர்கள், ஜனங்கள் இதை எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நெடும் பிரயாணத்துல இவங்க போகணும். அப்ப அந்த பிரயாணத்துல பாதுகாப்பு ராஜா கிடையாது, தேவன் எங்களை பாதுகாக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டாங்க. இப்ப எஸ்ரா சொல்லுகிறான், அங்க எருசலேமுக்கு போய் சேர்கிற வரைக்கும் நீங்கள் விழிப்பாய் அதை உங்க கையில நீங்க என்ன பண்ணுமாமா, காத்து கொள்ளுங்கள். என கருமையானவர்களே, எழுப்புதலுக்கு தேவன் பயன்படுத்துகிற ஒரு மனுஷன் விழிப்பாய் இருக்கிறவனைத்தான் அவர் பயன்படுத்த முடியும். தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறவனைத்தான் அவர் பயன்படுத்த முடியும். ஆலயத்தினுடைய பொருள்கள் பரிசுத்தத்தை குறிக்கிறது. அப்போ பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறவன், எந்நேரமும் விழிப்பாய் இருக்கிறவனைத்தான் தேவன் பயன்படுத்த முடியும். அப்போ விழிப்பாய் இருக்கிறதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு 3 வியூல சொல்லுகிறது. வாசிங்க, மார்க் 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. மார்க் 13:33. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால், அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப பாருங்க, விழித்திருக்கிறது என்பது எச்சரிப்பாயிருக்கிறதை குறிக்கிறது. அப்ப கண்ணு திறந்திருக்கிறதல்ல, நாம் அலர்ட்டா இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. காத்து கொள்ள வேண்டும், பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவதை குறிக்கிறது. எச்சரிப்பு இல்லாத, காத்து கொள்ளாத ஒருவன் தேவனுடைய எழுப்புதலுக்கு பயன்பட முடியாது. பாருங்க, எல்லாம் ப்ரிப்பேர், அகாவா நதியடியிலே எல்லாமே அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாரு. நீங்க விழிப்பா இருந்துருங்க, காத்து கொள்ளுங்க என்று சொல்லி அவர்கள் அந்த பரிசுத்த வஸ்துக்களை காத்து கொள்ள வைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் எச்சரிப்புடன் இருக்கிறோமா? நாம் விழிப்புடன் இருக்கிறோமா? நாம் காத்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு அதற்கு நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களைத்தான் தேவன் பயன்படுத்த முடியும். அடுத்தது இந்த விழித்திருங்கள் என்பது லூக்கா 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும், ஜெபிக்கிறதில் விழித்திருக்க வேண்டும். பாருங்க, விழித்திருக்கிறது என்பது எச்சரிப்பா இருக்கிறது ஒன்று. அடுத்தது ஜெபிக்கிறதுக்கு பேரு விழித்திருக்கிறது தான். எந்த நேரத்திலும் ஜெபிக்க வேண்டும், எந்த நேரத்திலும் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்பதை அந்த ஜெபத்தில் விழித்திருக்கிறதை குறிக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி
ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆவியில ஜெபம் பண்ணுகிறதை குறிக்கிறார். சாதாரண கருத்துலயும் ஜெபம் பண்ணணும், ஆவியிலையும் ஜெபம் பண்ணணும். பாருங்க, எழுப்புதலுக்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கணும்னா ஆவியில ஜெபிக்கிறவர்களாய், அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கிறவர்கள் தான் எழுப்புதலுக்கு ஆண்டவர் பயன்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இல்லாமல் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நீங்கள் பங்காக முடியாது. அடுத்தது, ஜெபத்தில் விழித்திருக்காமல் நீங்கள் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு பங்காக முடியாது. அடுத்தது, எச்சரிப்போடு காத்து கொண்டிருக்காமல் நீங்கள் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு பங்கு பெற முடியாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த அகாவா நதியண்டில அவன் 3 நாள் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ராஜாவுடைய கரம் அவனுக்கு ஃபேவராக இருந்துச்சு. தேவையான எல்லா வெள்ளி பொன் எல்லா பனிமுட்டுகளையும் கொடுத்து விட்டார். இன்னும் ஏதாவது வேணா ராஜாவுடைய கஜானாவிலிருந்து நீ வாங்கிக்கொள் என்று பர்மிஷன் கொடுத்திருந்தார். எல்லாம் அவனுக்கு சப்போர்ட்டா தான் இருந்துச்சு. சோ அவன் கிளம்பினவன் நேரா எருசலேமுக்கு வந்திருக்க முடியும். அல்லது ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்டிருந்தா ராணுவத்தை அவனுக்கு பாதுகாப்புக்கு கொடுத்திருக்க முடியும். ஆனால் ஒரு எழுப்புதல் வீரன் அதை எதிர்பார்க்கல. அவனுடைய பர்மிஷன் கொடுத்த உடனே பாபிலோன்ல இருந்து கிளம்புனான். கொஞ்ச தூரம் வந்த உடனே அகாவா என்ற நதி இருந்துச்சு. அந்த நதியாண்டிலே அங்க தங்க ஆரம்பித்தான். 3 நாள் அங்கே தங்கி இருந்தான். 3 நாள் கர்த்தருக்கு காத்திருந்தான். கர்த்தருடைய டைம்காக காத்திருந்தான். அங்கே ஆர்ப்பரிக்கிற ஆராதிக்கிற லேவியர்கள் வேண்டும் என்ற ஒரு கரிசனையோடு லேவியர்களை அழைத்து வர வைத்தான். ஒரு எழுப்புதலுடைய ஆயத்தம் பாருங்க, காத்திருக்க வேண்டும். அந்த அகாவா நதியண்டில் அவன் காத்திருந்தது ஒரு பெரிய எழுப்புதலுக்கு, அவனுடைய நெடும் பிரயாணத்தினுடைய ஆயத்தமாக இருந்துச்சு. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அங்கே அவன் காத்திருந்து செய்த சில காரியங்கள் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற காரியங்களா இருக்கிறது. நாமும் தேவ சன்னிதானத்தில் அவசர கதியில் அல்ல, காத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். 2வது, ஆர்ப்பரிக்கிற ஆராதிக்கிற லேவியர்கள் வேண்டும். அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம் தேவனை ஆராதிக்கிறவர்களா இருக்க. ஆராதிக்கும் போதுதான் கோட்டைகள் உடையும், ஆராதிக்கும் போதுதான் யோர்தான்கள் பிளக்கும். அப்ப தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் அங்கு கண்டிப்பாக தேவை. அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் இறங்கி வருவார். அவரை மகிமைப்படுத்துகிறவர்கள் தேவை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா யுத்தத்திலுமே முன்னாடி ஒரு டீம் வந்து அவரை மகிமைப்படுத்தி ஆராதித்துட்டு போற ஒரு டீம் தான் இருக்கும். அதுதான் விடுதலை கொண்டு வரும். அப்ப ஆராதிக்காதவர்களுக்கு ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நாம் பங்காக முடியாது. அதே நேரத்துல ஒரு பெரிய காரியத்துக்காக போறாங்க, அது எங்களுடைய திறமையினால கிடையாது என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினார்கள். அப்ப தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை. ஒரு எழுப்புதலுக்கு நீங்க பயன்படணும்னா இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்த வேண்டும். 4வதாக, ராஜா அவனுக்கு எல்லாம் கொடுத்திருந்தாலும் ராஜாவிடத்துல பாதுகாப்புக்கோ இவனுடைய காரியங்களுக்கோ கேட்பதற்கு இவன் வெட்கப்பட்டான். அப்படின்னா ராஜா கிட்ட உதவி கேட்கறது எனக்கு வெட்கமா இருந்துச்சு. எல்லாம் ஃபேவரா இருந்தாலும் அவனுக்கு சப்போர்ட் கேட்டா கொடுத்திருந்துப்பாரு. ஆனால் அவர்கிட்ட வாங்குறது எனக்கு வெட்கக்கேடான விஷயம். ஒரு எழுப்புதல் வீரனுடைய குணாதிசயம் அதுதான். என்னுடைய ஆண்டவருடைய கரத்தில் இருந்தா எனக்கு வரணும், ராஜா என்னை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு தீர்மானத்துக்குள் இருந்து அவன் அதுக்கான ஆயத்தமா இருந்தான். அடுத்து பாத்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து உபவாசம் பண்ண ஆரம்பித்தார்கள். தங்களுக்காக, தங்களுடைய பொருள்களுக்காக, தேவனுடைய ப்ரொடெக்ஷனுக்காக உபவாசிக்கிற பிள்ளைகளாய் அவர்கள் இருந்தார்கள். அடுத்ததாக பாத்தீங்கன்னா ராஜா முன்னாடி தான் யாரை விசுவாசிக்கிறேனோ என் தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்று விசுவாச அறிக்கை செய்கிறவனாய் அவன் இருந்தான். விசுவாச அறிக்கை ஒரு எழுப்புதலுக்கான ஆயத்தம். உபவாசம் ஒரு எழுப்புதலுக்கான ஆயத்தம். ராஜாவின் உதவியை மறுப்பதே ஒரு எழுப்புதலுக்கான ஆயத்தம். எனக்கு அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, விழித்திருக்கிறதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள். தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறதற்கு ஆயத்தமானார்கள். எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம அதற்காக ஒப்பு கொடுக்க போறோம்? உங்களுடைய ஜெபத்துல நீங்கள் ஆயத்தமா இருக்கணும். உங்களுடைய எச்சரிப்போடு இருக்கிறதுல ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆவியில ஜெபம் பண்ணுகிறதுல நீங்கள் விழிப்பா இருக்க வேண்டும். அப்படி நீங்க விழிப்பா இருந்தால் மட்டுமே ஒரு பெரிய எழுப்புதலுக்கு தேவன் உங்களை பயன்படுத்த முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எஸ்ராவினுடைய வாழ்க்கையில அவன் அகாவா நதியண்டியில நின்று அங்கே செய்த சில ஆயத்தங்கள் இன்றைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற காரியங்களாக ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். இந்த கேட்ட காரியங்களுக்காக ஒப்பு கொடுத்து நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஒரு பெரிய எழுப்புதலுக்கு என்னை நீங்க ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நான் ஆண்டவருடைய வேலைக்காய் காத்திருக்கிறவனா இருக்கணும். ஆண்டவரே, நான் என்னை தாழ்த்துகிறவனா இருக்கணும், உம்மை ஆராதிக்கிறவனா இருக்கணும், உபவாசிக்கிறவனா இருக்கணும், விழித்திருக்கிறவனா இருக்கணும், அறிக்கை பண்ணுகிறவனா இருக்கணும், ராஜாக்களுடைய உதவிகளை நிராகரிக்கிறவனா இருக்கணும். ஆண்டவரே, என் தேவனுடைய கரம் மட்டுமே என் மேல இருந்தா போதும். ஆண்டவரே, ஒரு எழுப்புதலுக்கு என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடலாமா? நீங்க கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய தேசத்துல கொடுக்க போகிறார்.
நான் போகிற அவன் அப்படியே பிரயாணம் பண்ணி போயிருந்திருக்கலாம். இல்ல, நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்தம் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆயத்தப்பட்டதுக்கு பிற்பாடு அவர்கள் பிரயாணம் தொடங்கினார்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஆயத்தப்பட்டு பிரயாணம் தொடங்கினீங்கன்னா நீங்க கால் மிதிக்கிற தேசத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஆண்டவர்கிட்ட கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, வெறும் கால்ல மிதிச்சா தேசம் நமக்கு சொந்தமாகாது. எஸ்ரா வெறுமனே கால் மிதிச்சு நடந்து போறதுக்கு அவன் ஆயத்தமா இருக்கல. எல்லாம் அவனுக்கு ஃபேவரா இருந்துச்சு. அவன் அகாவா நதியண்டில ஒரு ஆயத்தம் வேண்டும் என்று அவன் காத்திருந்தான். இன்னைக்கு ஆவியானவர் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நீ ஆயத்தமாயி உன்னுடைய பிரயாணத்தை நீங்க தொடங்கினா உன் கால் மிதிக்கிற இடத்தை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுல நீ ஆயத்தமாய்க்கொள். கர்த்தரை ஆராதிக்கிறதுல, ஆர்ப்பரிக்கிறதுல, துதிக்கிறதுல ஆயத்தமாய்க்கொள். தேவனுக்கு முன்பாக எப்போதும் தாழ்த்துகிறதுல ஆயத்தமாய்க்கொள்ளுங்க. உபவாசித்து ஜெபிக்கிறதுல ஆயத்தமாய்க்கொள்ளுங்க. ராஜாக்களுடைய, மனிதர்களுடைய உதவியை கேட்பதற்கு, வெட்கப்படுவதற்கு நீங்கள் ஆயத்தமாய்க்கொள்ளுங்க. எந்த மனிதனுக்கு முன்பாகவும் அறிக்கை பண்ணுகிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாய்க்கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் விழிப்போடு பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாய் கொள்ள வேண்டும். அகாவா நதியண்டையில் அந்த 3 நாள் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆயத்த நாளா இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்கள் போய் எருசலேமுக்கு போய் சேர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எருசலேமில் ஒரு பெரிய சீர்திருத்தம் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு எழுப்புதல் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை கொண்டு அந்த எழுப்புதலை செய்யணுமா? உங்களை கொண்டு இந்த தேசத்தை ஆண்டவர் தொடணுமா? இன்னைக்கு அகாவா நதியினுடைய ஆயத்தம் உங்களுக்கு தேவை. எஸ்ராவினுடைய ஆயத்தம் உங்களுக்கு இன்றைக்கு தேவை. ஆவியானவர் இன்றைக்கு அந்த ஆயத்தத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. அந்த ஆயத்தத்துக்கான கிருபைகளை அவர் கொடுப்பாராக. அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவர், ஒரு பெரிய எழுப்புதலுக்கு எல்லாரும் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அது வெறுமனே அது நடந்து விடாத ஆண்டவரே. சூழ்நிலையில் எங்களுக்கு ஃபேவராக இருந்தாலும் நாங்கள் ஆயத்தமாகவில்லை என்றால் எழுப்புதல் நடக்காது. அகாவா நதியண்டையில ஒரு பெரிய ஆயத்தத்தை எஸ்ரா செய்தான் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த ஆயத்தங்கள் ஒவ்வொருத்தருடைய செவிகளிலும் விழுந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்துல இப்பொழுது ஒரு எழுப்புதலுக்கு இவர்கள் ஆயத்தமாவார்களாக. எழுப்புதலுக்கான ஒரு சேனை உருவாகட்டும் ஆண்டவரே. எஸ்ராவின் தலைமையில ஒரு எழுப்புதல் சேனை உருவானது போல இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உருவாவார்களாக. எஸ்ராவை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை செய்தது போல ஒவ்வொருத்தரை கொண்டு நீங்க செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்க கால் மிதிக்கிற தேசம் எங்களுக்கு கொடுக்க போறதற்காக நன்றி. இந்தியாவில் எழுப்புதல் நடக்க போறதற்காக நன்றி. தமிழ்நாட்டில் எழுப்புதல் நடக்க போறதற்காக நன்றி ஆண்டவரே. செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென்.